5 ஸ்டார் கண்டிப்பா கொடுக்கும். 10க்கு 10 கொடுக்கலாம். 10 to 10. 10க்கு 9.5 கொடுக்கும். 8 out of 10. பேக் டு காலேஜ் லைஃப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு புது கான்செப்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இன்னொரு கேரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்கா பேசணும்னா மிஷ்கின் சார். சமீப காலத்து கான்ட்ரவர்ஷியல் எலிமெண்ட்டே யாருன்னு பாத்தீங்கன்னா மிஷ்கின் சார் தான். எங்கன்னா போய் அசிங்கமா பேசி மாட்டிக்கிறார் மாதிரி எதனா பேசிடுறாரு. இந்த படத்துல வந்து சூப்பரா அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் கேரக்டர் வந்து அழகா நெயில் பண்ணி நம்ம டிரெக்டர் சார் யூஸ் பண்ணியிருக்காரு. அருமையா மிஷ்கின் சார் மாதிரி ஒரு ப்ரொஃபசர் கிடைச்சா எல்லா மாணவனும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற அளவுல கேரக்டர் இருக்கு. ஹீரோயின்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. லவ் டுடேல வந்து நீங்க பிரதீப் ரங்கநாதனை பார்த்திருப்பீங்கல்ல, அதுல வந்து ஒரு 60% பிரதீப் ரங்கநாதன் பார்த்திருப்பீங்க. பட் இந்த படத்துல இந்த கதைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்திருக்காரு. ஒரு 100% ஆஃப் நீங்க பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்க்கலாம். என்ன ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸ், அந்த அழுகிற சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டா அவர் கனெக்ட் ஆகாம செட் ஆகாத மாதிரி இருக்கு. மற்றபடி அந்த என்டர்டெயின் பண்றதா இருக்கட்டும், காமெடி பண்றதா இருக்கட்டும், அந்த ஒரு பேட் பாய் கேரக்டரா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா அந்த மேட்ச் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய ஹீரோ மெட்டீரியலா மாறிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா உங்களுக்கு வல்கர் இல்லாம ரொம்ப கிளாமரஸா காட்டாம ஒரு கலர்ஃபுல்லா காட்டி என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இது நல்லா இருக்கு. இதுல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ் இருக்கு. பாத்தீங்கன்னா புரியும். பசங்களோட போய் பாத்தீங்கன்னா வைபா இருக்கும். வேற யூடியூபர்ஸ் விஜய் சித்துவும் அர்ஷத் கானும் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட காம்போ நமக்கு யூடியூப்லயே தெரியும்ல, அதே மாதிரி அதுல அடித்தடியெல்லாம் போட்டு செம்மையா இருக்கு. படம் வந்து எங்கேயுமே லேக் கிடையாது. டான் 2ன்னு சொல்லியிருக்காங்க. டான் 2லாம் கிடையாது. சூப்பரா இருக்கு. இது டிராகன் தான் படம். எங்கேயுமே லேக் கிடையாது. அப்புறம் வந்து படத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரியர் வச்சா கூட லைஃப்ல சக்சஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அது மாதிரி சக்சஸ் ஆகும். இன்னொன்னு அரியர் வைக்கல, அரியர் வச்சு நினைக்காதீங்க. நான் இப்போ போய் தரமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் கடைசியா வர ஹீரோயின் வந்து ஒரு 10 செகண்ட் தான் வருவாங்க. பட் தியேட்டர்ல ஒரு பெரிய இம்பாக்டோட எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லணும். அதான் கிளைமேக்ஸ் என்ன எப்படின்னா, உங்களை உடைச்சிருவாங்க. உடைச்சிட்டு என்னடா கிளைமேக்ஸ் இவ்வளவு சோகமா இருக்கேன்ட்டு அப்படியே கட் பண்ணி லைட்லாம் போட்டு திருப்பி லைட் ஆஃப் பண்ணுவாங்க. லைட் ஆஃப் பண்ண உடனே அங்க ஒரு 10 செகண்ட் செம்மையா போகும். ஓகே, சாட்டிஸ்ஃபைடா நீங்க தியேட்டர் விட்டு வெளில வருவீங்க. செம்மையா இருக்கு. லேக்னால சொல்ல முடியாது. அருமையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காலேஜ் வைப்ல பார்த்த மாதிரி ஒரு படம். இன்ஜினியரிங்ல அரியர் வச்சாலும் நம்ம சாதிக்கலாம். அதுதான் படத்துல காமிச்சிக்கிறாங்க. போய் படத்தை பாத்தீங்கன்னா நீங்களும் எங்களை மாதிரி சாதிப்பீங்க. இப்போ படத்துல நிறைய அந்த ஆல்கஹால் தம் இதெல்லாம் நிறைய வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இந்த நீங்க சொல்றீங்க ஃபேமிலியோட இல்ல, அது வந்து ப்ரோமோட் பண்ணல. அதனால என்ன ஆகுதுன்னு காமிச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கிறவங்க வந்து நீங்களும் நாங்கெல்லாம் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மித்தொன்னு வச்சிருந்தாங்க, அரியர் வச்சா கெத்து, அப்பதான் வந்து கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க பேசுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லடா, 22 வயசுக்கு மேல செருப்படி கொடுத்து சொசைட்டி ஒன்று சொல்லும், அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கறத வந்து பிரதீப் வந்து நம்ம எல்லாருடைய சார்பாகவும் அந்த ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்ல, அவர் கூட நடிச்ச எல்லாருமே ஆகட்டும், எல்லாருமே வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ பெர்ஃபெக்டா இருந்துச்சு படத்துக்கு. விஜய் சித்தும் அந்த அர்ஷத் கானும் விஜய் சித்துடைய போர்ஷன்லாம் தூக்கி டாமினேட் பண்ணிட்டு அர்ஷத் கான் வந்து மேல நிக்கிறாப்ல. அதனால வந்து வேற லெவல்ல இருக்கு. செம்ம சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்கு. ஒரே ஆள் மாதிரி எல்லாரும் இருக்கதான் வந்து செய்வாங்க. ஒரு கட்டத்துல வந்து விஜய் சாருக்கு அடுத்தபடி சிவகார்த்திகேயன் தான் அடுத்த விஜய்னாங்க. அப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்ட். ஒரு சில சாயல்ஸ் வந்து அந்த ஒரு மேட்சிங் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இவர் ஆக்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. லவ் டுடேவோட இதுல இவரோட ஆக்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இல்ல அதுல அவங்க டைரக்ஷன் பண்ணாங்க. இதுல ஆக்டரா இருக்கும்போது இன்புட் கொடுத்திருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? இப்போ நீங்க அவர் அதுல டேரக்டரா இருந்த காட்டிப்படி நடிச்சாரு, இதுல ஆக்டரா இருந்த காட்டிப்படி நடிச்சாரு. அவரோட ப்ரொஃபஷனலா அவர் கரெக்டா தான் ஆக்ட் பண்ணிக்கிறாரு. நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தான் புரியும். அனுபமா ஆக்டிங் சூப்பர். 3 ஹீரோயினுமே மிரட்டி விட்டுருக்காங்க. எல்லாருமே சூப்பரா இருக்கு. அப்புறம் புன்னகை அரிசி மேம் வந்தாங்க. அந்த சீனுக்கும் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அனுபமா மேம் இடுப்பு காமிச்சிக்கிறாங்க. அந்த சீனுக்கும் எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணிருக்கோம் சூப்பரா. அதுல வந்து அனுபமா பரமேஸ்வரன் ரோல் மட்டும் கொஞ்சம் ரெஜிஸ்டர்டா ஓகே சம்வாட் ஒரு கிளாப்பிங் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹீரோயின் கைடு அவங்க தான் இப்போ இன்ட்ரோ ஆடுறாங்க கோலிவுட்டுக்கு. ஓகே, ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஹீரோயினா ஓகே அந்த இதாக இருப்பாங்க. தவிர கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது அனுபமா பரமேஸ்வரன் ரோல் தான் ரெஜிஸ்டர் ஆச்சு. அதாவது ஓமே கடவுள் அந்த அணு கேரக்டர் மாதிரி. நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. அந்த பாட்டு தான் அந்த தியேட்டருக்குள்ள உள்ள வர வச்சது. உண்மையிலேயே நல்லா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க கதையும் அவங்களோட ஆக்டிங்கை பார்க்கும்போது மியூசிக்லாம் டாமினேட் பண்ணிச்சு. சில படத்துல பாத்தீங்கன்னா கதை இருக்கும், எல்லாமே இருக்கும், மியூசிக் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி மியூசிக் வந்து பேசப்படும். இது மியூசிக்லாம் பேசப்படாது. ஏன்னா கதை வந்து உங்களை ஒரு ஃப்ரேமே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி செதுக்கி இருக்காங்க. யூத்துக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். விஜய் சித்து எங்க கூட தான் உட்காந்து படம் பார்த்தாரு. நாங்க எல்லாம் ஒன்னா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். மிரட்டி விட்டுருக்காரு விஜய் சித்து வ்ளாக்ஸ். அர்ஷத் அண்ணா மிரட்டி இருக்காரு படத்துல. இனிமே அர்ஷத் அண்ணா நாங்க பிக் ஸ்கிரீன்ல பார்ப்போம், தெரிக்க விடுவோம் படத்தை. இந்த படத்திலே லவ் வந்து சூப்பரா வந்து காமிச்சிருக்காரு. அண்ட் டைரக்டர் நம்ம பிரதீப் ரங்கநாதனை ஒரு பேட் பாய் ரோல்ல வந்து காமிக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதனே ஒரு பேட் பாய் ரோல்ல ஒரு ரொமான்டிக்கா ஒரு லவர் பாயா காமிக்கிறாரு அப்படின்னு போது காட் ஆஃப் லவ் சொல்லவா வேணும். அது இன்னும் மோசமா இருக்கும். ஐ மீன்
மாசா இருக்கும்னு சொல்ல வந்தேன். இன்னும் கிளாஸா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா டேரக்டர் வந்து அடுத்த லெவல் வச்சு செய்வாரு அப்படின்றது வந்து எந்த டவுட். டிராகன் மூவி தான் பார்த்துட்டு வந்தேன். படம் உண்மையிலே சிறப்பாக தான் இருக்குது. நான் படம் ட்ரெய்லர் வரும்போது எல்லாம் இந்த டான் 2 வைப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து சில்பர் ஷாட் கொடுக்குற மாதிரி ஒரு ரிப்ளை தான் வந்து ஸ்க்ரீன்ல இருக்கு. படம் வந்து பார்த்தோன்னா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. மாசா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஆவரேஜ் படம். சரி ஓகே, இந்த ஆவரேஜ்ல இருந்து அப்படியே போனா கூட ஒன் டைம் வாட்ச் பண்ண வெளியே வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா செகண்ட் ஹாஃப் அப்படியே கலர் சேஞ்சு, ஃபுல் லென்த் மோட்டிவேஷன். அப்படி ஒரு மோட்டிவேஷன் அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அந்த பசங்களுக்கு அதை வந்து திணிச்சிருக்காப்ல. இந்த படம் பெஸ்ட் ஃபார் 2K கிட்ஸ்னு சொல்லலாம், பெஸ்ட் ஃபார் யூத்னு சொல்லலாம். அது தவிர ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்புறம் பண்ணியிருக்காங்க. அனுப்பமா வந்து அந்த கேரக்டர்ல வாழ்ந்துருக்காங்க. இதுவரை நம்ம அந்த பார்க்காத ஒரு அனுப்பமாவை பார்க்கலாம். அவங்க ஃபீல் பண்றதா இருந்தாலும் ரொமான்ஸ் சீன்ல இருக்கட்டும், என்ன சொல்றது, ஒரு சென்டிமெண்டல் சீன் எல்லாத்தையுமே வாழ்ந்துருக்காங்க. அது தவிர அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு தேவையா அந்த கரோட் வர்றாங்க. மமிதா பைஜோவை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கா. பிரதீப் கிளைமேக்ஸ்ல எல்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி தியேட்ரிக்கல் மூமெண்ட் நிறைய இருக்கு. விசில் அடிக்கணுமா விசில் அடிக்கலாம், கை தட்டணுமா கை தட்டலாம், எந்திரிச்சு டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆடலாம். அதெல்லாம் கொண்டு வந்தது அஸ்வந்த் மாரிமுத்து. அவர் உண்மையிலே பாராட்டணும். அவருக்கு வந்து இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். எல்லாமே செம்மையா இருக்கு. சாங்ஸ், டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட எல்லாமே ஃபுல் மூவியே செம்மையா இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. ஐ லவ் ஹிம் சீரியஸ்லி. அவர் மாதிரி அவர் இன்ஸ்பிரேஷன் எடுத்து அந்த கண்ணாடியை நான் போட்டுக்கிறேன். மனுஷன் வேற மாதிரி பண்ணுவாப்ல. சீரியஸ்லி சார் நீங்க வந்து அந்த மனுஷன் எவ்வளவு ஹேட்டர்ஸ் பண்ணாலும் பட் ஆனா நீங்க வந்து அந்த மனுஷன் நீங்க அவாய்டே பண்ண முடியாது. ஒரு மனுஷன் அவ்வளவு அழகா நடிக்கிற ஒரு மனுஷன். அவர் வந்தாலே அந்த சீனே வந்து ஒரு மாதிரி மாசா கெத்தா இருக்கும். ஐ லவ் யூ மிஸ்கின் சார். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல ஸ்டோரி வந்து என்னன்னா ப்ரோ, அந்த டான் படத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் மாறும்ல. இந்த படத்துல எப்படின்னா நார்மலா ஒருத்தன் வந்து காலேஜ் படிச்சுட்டு போயிட்டு திருப்பி காலேஜ் வந்து படிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. டான் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு சில சிமிலாரிட்டி சொல்லலாம். அது என்னன்னா இப்போ காலேஜ் படம்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு நல்ல பையன் இருப்பான், ஒரு கெட்ட பையன் இருப்பான். அந்த இது வந்து எல்லா படத்துல இருக்க இதுவும் வந்து மேட்ச் பண்ணலாம். பட் இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட். டான் படம் மாதிரியே இருக்காது, பட் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஒரு கதையே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். டான் படத்துல ஒரு ஹீரோயின், இந்த படத்துல 3 ஹீரோயின். அப்போ பாத்துக்கோங்க கதை எப்படி டிராவல் ஆகும்னு. லவ் டுடேக்கு வந்து டிஃபரன்ஸ் ஜாஸ்திங்க. லவ் டுடே ஓடே நல்லா இருக்கு. லவ் டுடே வந்து ஒரு குட்டி சப்ஜெக்டுக்குள்ள கேரி ஆயிடும். இது வந்து உங்களுக்கு காலேஜ் ஒர்க் அப்படி இப்படின்னு மல்டிபிள் எடுத்துட்டு போறதுனால மல்டிபிள் ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. நல்லாவே இருக்கு. எல்லாருமே வந்து ஆக்சுவலா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலிஸ் எல்லாரும். படத்துல மைனஸ்னா கொஞ்சம் இடத்துல வந்து அந்த சீனை கொஞ்சம் எலாபரேட்டா எடுத்து டைம் ஓட்டுன மாதிரி இருந்துச்சு. வேற எதுவும் இல்ல, லேக் ஆகல, கிரிஞ்சா அதிகமா இது இல்ல. அப்புறம் வந்து யாரையும் ஏமாத்திட்டு மேலே வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல உள்வாங்கி பாருங்க, ஏமாத்தாதீங்க யாரையும், அவ்வளவுதான். ஸோ அஸ்வந்த் மாரிமுத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆடியன்ஸாக எல்லாருமே இது யங்ஸ்டர்ஸ்க்கான படம். இப்போ பிரதீப் ரங்கநாதனால யங்ஸ்டர்ஸ்க்காக வந்து பார்ப்பாங்க அப்படின்னு எல்லாமே எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக இந்த வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாஸ் அவுட் ஆகிட்டு வேலை தேடுறவங்க, இந்த 20s to 30s இருக்கிறவங்க, அந்த மின்ட் யூத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். டாப் 10 டைரக்டர் லிஸ்ட்ல வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஓமை கடவுளை விட இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேசப்படும். அவர் சக்சஸ் இந்த படம். பிரதீப் நிறைய பேசியிருப்பாரு. இதுல பிரதீப் சொல்லுங்க. ஓகே, இவ்வளவுதான் பிரதீப் பேசியிருக்கிறது. இப்படிதான் பேசுவாரே பிரதீப். அது எவ்வளவு லிமிட்டடா பேச முடியுமோ பேசியிருக்காரு. சூப்பரா பண்ணுங்க. 3 ஹீரோயின்ஸ்மே லாஸ்ட் ஒரு ஹீரோயின் வருவாங்க பாருங்க. அவங்களுமே அவ்வளவா பண்ணிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மிஸ்கின் திட்டாம நடிச்சிருக்காரு. அது அந்த வேலை சந்தோஷம். அவர் திட்ட வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் திட்டாம பண்ணது ஒரு நல்ல சந்தோஷம். ஒரு அருமையான ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காரு. அவர் டான்ல வந்து எஸ்கே சார் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுல இருந்தே ஒரு இதா போயிருப்பாரு, ஆக்டரா டைரக்டரா போயிருப்பாரு. இதுல வந்து இவர் ஏமாத்தி ஒரு விஷயம் பண்ணி அதுல இருந்து இவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா அனுபவிக்கிறாருன்னு காட்டியிருப்பாங்க. ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. கொஞ்சம் இடத்துல வந்து கருத்தூசியும் போட்டிருக்கிறாங்க. பட் நல்லா இருக்கும், வைபா இருக்கும். பாத்தீங்கன்னா புரியும். படத்துல 48 அரியர் ஒரே டைம்ல கிளியர் பண்றாங்க. படத்துல லாஜிக்கே இல்லையா? 48 அரியர் கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்து வேலை கிடைக்கல, ஏதாவது லாஜிக் இருக்கா? இல்ல அது லாஜிக் இல்ல, அது ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்றதுதான் படம். அது கண்டிப்பா படத்துக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டாரு நான் சினிமா விட்டு இருக்கணும்னு அவசியமும் இல்லதான். போறவங்களை யாரும் தடுத்து நிறுத்த வேணாம். எப்பவுமே வந்து ஒருத்தர் போனான்னா தமிழ் சினிமாலாம் தொங்காது. அது அடுத்தடுத்து வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா மணிகண்டன் வந்து பயங்கரமா பூம் ஆகி வெளியில வந்தாரு. இப்போ வந்து கண்டிப்பா சொல்றேன், லவ் டுடே விட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுக்கும். ஏன்னா யாருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ஃபுல் பண்ணிருக்காங்க. படம் மஸ்ட் வாட்ச் மூவி தான். லாஸ்டா வந்து கேமியோன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு டேரக்டர். அது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. லவ் டுடேல இருந்து ஒரு கேமியோ இறக்கிட்டாரு அவரு. ஃபைனலா தான் வரும். அது கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம்
வரும். அது நீங்க படம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா புரியும். ஃபுல்லா வைபா இருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு. கம்பேரிங் டு லவ் டுடே அவருடைய ப்ரீவியஸ் படம் இல்லை டேரக்டரோட ப்ரீவியஸ் படமான ஓமை கடவுளே, அங்கே கம்பேர் பண்ணும்போது மியூசிக் இதில் வந்து கனெக்ட் ஆகலை இன்னும். லியோ ஜேம்ஸோடைய அந்த மியூசிக் எப்பயுமே அதுக்கு பெர்ஃபெக்டாக தான் பண்ணுவார். படத்தில் மேபி ஸ்டோரியும் நல்லா கனெக்ட் ஆனால அந்த சீன் அவங்க ரைட்டிங் கனெக்ட் ஆனால மியூசிக் இது ரெஜிஸ்ட் ஆகலன்னு தெரியல. சாங்ஸ் வந்துச்சு, பட் ஒரு லவ் டுடேல வந்து இப்போ ஒரு சாங் வந்தால் தேட்டரே வந்து கொண்டாடினாங்க. அந்த மாதிரி மூமெண்ட் இந்த படத்தில் இல்லை. மேபி அடுத்த ஷோஸில் மேபி வரலாம். பிரதீப் இப்போ ஆக்டிங் டேரக்டரை விட்டுட்டு ஆக்டிங் போயிடலாம் படிக்கலாம். நம்மளுக்கு தேவை என்ன, ஆடியன்ஸை குசிப்படுத்துற மாதிரி எது கொடுத்தாலும் ஓகே தான். அவரால் நான் இந்த படத்தை கொடுத்து ஆடியன்ஸை நான் குசிப்படுத்த முடியும்னா டேரக்டராக வந்தாலும் ஓகே, இல்லை நான் நடிச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வந்தாலும் ஓகே. நம்மளுக்கு தேவை வந்து யாராக இருந்தாலும் சரி, அது வந்து பிரதீப்பா இருந்தாலும் சரி, யாரோ ஒரு குமாரா இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, என்டர்டெய்னிங் பண்ணணும்னா படத்தை நம்ம பார்ப்போம். அதுதான் எனக்கு பார்த்த வரைக்கும் எனக்கு லேகாலாம் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. கிறிஸ்பா முடிச்சிருந்தாங்க படத்தை. இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஷார்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட முடிச்சிருக்கலாம். ஓகே, அந்த எண்டிங் டச்சில் ஒரு மெசேஜ் கொடுக்கணுக்காக ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்தனால ஓகே, படம் கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு. மற்றபடி லேக் வைஸ் எல்லாம் எதுவும் இல்லை, பெர்ஃபெக்டா தான் இருந்துச்சு. டைலாக் வைஸ் அது எல்லாமே. ஆமா, அது இப்போ என்னன்னா அதுக்கு ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அது தப்பு தான் ஆக்சுவலா. ஏன்னா படம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் பாக்குறாங்க. இப்போ நானே சொல்லியிருந்தேன், ஃபேமிலி ஆடியன்ஸா வராங்க, நிறைய குழந்தைகளா வருவாங்கன்னு. அது வந்து கெத்து மாதிரி தான் காட்டுறாங்க, ஆனா அது தப்புங்கிறது காட்டிடுறாங்க. ஆனா இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கெத்து மாதிரி காட்டுறதா வந்து நமக்குள்ள மேனிபுலேட் ஆகி இப்போ வர சின்ன பசங்க எல்லாத்துக்குமே அதுதான் வந்து இதாயிரும். அது கொஞ்சம் தப்பு. அது கொஞ்சம் நீ வரக்கூடிய இதுல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லவ் டுடேல இது ஆல்ரெடி அவர் வந்து பண்ணிட்டாரு. அது ஒண்ணுதான் விஷயம். அந்த தம் அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த இதுல நார்மலைஸ் பண்ண வேண்டாம் மேபி. இருக்கு, கொஞ்சம் இருக்கு. ஆனா அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா. பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் அப்படின்னா எல்லா படத்துலயும் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஆனா நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட், இந்த படம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக பாக்குறதா, ஒரு மோட்டிவேஷனுக்காக வந்து பார்க்கல, லாஜிக்காக இந்த படம் வந்து யாரும் பார்க்கல. ஸோ அதனால வந்து நீங்க லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட். அவர் 48 அரியர் வச்சு வாழ்க்கையில சாதிக்கவெல்லாம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாரு மனுஷனை. அவரு நிலைமையில வேற எவனா இருந்தா சூசைட் தான் பண்ணிக்குவோம். நீங்க பாருங்க, படம் பார்த்தீங்கன்னா புரியும் அதுல என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு. சம்டைம் நானும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 4th செம் போயிட்டு இருக்கு. படம் பார்க்கும்போது போய் படிச்சு உருப்பட்டுலான்னு முடிவு எடுத்த, வெளியே வந்தது அதெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி நான் படத்தில் நடிக்கல, நண்பர் நடிச்சிருக்காரு தலைவா. அதனால நண்பருக்காக தான் வந்தேன், நண்பரை பார்க்கணுக்காக. ஸோ நண்பரை பார்த்தேன், ஹாப்பி. ஓகே, அந்த ஹர்ஷத் கான் ஃப்ரெண்டு தான், அவனோட ஆக்டிங் ரிலீஸ் பண்ணதுனால அவனோட பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஸோ சிறப்பாக இருந்துச்சு. நான் சொல்லி அனுப்பிச்சேன் அப்போ பின்னாடி வந்திருக்காங்க, ஏன்னா சொல்லி நான் சொல்லியிருப்பான். அதனாலதான் கேமியோ இருக்கு, அது நான் சொல்லலாம் வேண்டாம். அது படம் பார்த்துட்டு வந்து ஸ்பாய்லர் பண்ண வரும்ல. பட் ஓகே, கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ தான். அது கொஞ்சம் தேட்டர் மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அவரின் மட்டும் நம்ம தனித்துவமா பண்ணக்கூடாது, அந்த கேங்கே வந்து கரெக்டா தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஹர்ஷத்துக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இது கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, சித்து தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. கொடுத்த வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணாங்க. இந்த இதுல பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதான் பிரதீப்பின் தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் இருந்துச்சு. இப்போ லவ் டுடேல வந்து அவர் மட்டும் தான், அவரோட கேரக்டர் மட்டும் தான் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மெயின் பிளாட்டா இருந்துச்சு. இதுல வந்து எல்லாரோட காஸ்டியூமே பர்ஃபெக்டா அமைச்சிருந்தாங்க. மாசா எல்லாரையும் என்ஜாய் பண்ற விதத்துல கதற விட்டாரு. மிஸ்டேக்குன்னு பெருசா நோட்டீஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு இல்ல ப்ரோ. ஆனா ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, அது எல்லா படத்துலயும் இருக்கும். அது இந்த படத்துலயும் சின்ன சின்னதா இருக்கு. பட் ஓவராலா ஆன் தி ஹோல் நீங்க ஒரு படமா பாக்குறீங்க, என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறீங்க அப்படின்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகும். இல்ல ப்ரோ, அதான் நான் சொன்னேன். ப்ரீவியஸ் படம் இப்போ ஆக்டர் பிரதீப் ஆகட்டும் இல்ல அஸ்வந்த் ஆகட்டும், 2 பேர்த்தோடதுமே வந்து அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸோட ரிசம்பிளன்ஸ் எதுவுமே இந்த படத்துல இல்லை. படம் வைஸா சரி, ஆக்டிங் வைஸா சரி, கதை திரைக்கதை எல்லாமே வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. அண்ட் அவர் சின்ன கேமியோ தான், ரொம்ப பெரிய ரோல்லாம் கிரியேட் பண்ணல அந்த இதுல. பட் பிரதீப்புடைய லைஃபை டேர்ன் பண்றதுக்கு ஒரு கேமியோ அதுல பெர்ஃபெக்டா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் வந்து பாருங்க. அப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், எல்லாம் ஒன்னா வந்து பாருங்க. பசங்க கூட வாங்க, லவர்ஸ் கூட வாங்க, எல்லாரும் கூடயும் வாங்க, வந்து பாருங்க.